காவேரிக்கிட்ட விஜய் இந்த மாதிரி பாட்டு கேட்டதா பாப்பா எப்படிலாம் குழந்தை உலாவுது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையோட அசைவுகள்லாம் கேட்டு கேட்டு ரொம்ப சந்தோஷமாக 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து காவேரி விஜய் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அந்த பையன்கிட்ட நீங்கள் சொன்னதா ஒத்துப்பானா அப்படின்னோடனே, அவன் ஒத்துக்கிறானோ ஒத்துக்கலையோ, ஆனால் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் காவேரி அப்படின்னோடனே, என்ன முடிவு? அவன் ஒத்துக்க வைக்க என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ண போகிறேன். என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், இதுக்கு ஒரு பிரச்சனைக்கு நான் முடிவு கட்டியே தீருவேன். நான் அத்தையை சந்தோஷமாக பார்க்கணும் காவேரி. அத்தை இப்படி டென்ஷன் ஆக்குது, என்னால் பார்க்க முடியாது அப்படின்னோடனே, சரி ஓகே பார்க்கலாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே செம்ம டென்ஷனாக இருக்கார். எப்பவும் போல் செம்ம டென்ஷனாக அப்படியே கிருஷ்ணா பார்த்துட்ருக்காரு. அப்போ விஜய் என்னங்க என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தம்பி அது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. முத்துமலர் உடனே அம்மா பட்டுன்னு சொல்லுமா, இங்கே பாருங்கள், இதுக்கெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு இதில் விருப்பமே கிடையாது. எங்களுக்கு பாதி பணம் கண்டிப்பாக தேவை. அந்த வீடை விற்றுட்டு பாதி பணத்தை எங்களுக்கு கிட்ட கொடுக்க சொல்லுங்கள். அந்த ஷேரிங் எனக்கு கண்டிப்பாக வேணும். ஒரு ஷேர்லாம் கொடுத்தா எங்களால் முடியாதுங்க அப்படின்றாங்க. அப்படி இல்லைனா 3 ஷேராவது கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அதெல்லாம் முடியாது, நாங்கள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வராங்க நம்ம சாரதா. நாங்கள் ஏன் தரோம், உங்களுக்கு பணம் தரது அதிகம், இதில் வேறு பாதி ஷேர் கேட்பீங்களா? அப்போது எங்களுக்கும் உங்களுக்கும் பாதியா? அவ்வளோதான் உங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைய திட்டுறாங்க. இவங்களும் பயங்கர சண்டை போட்டு நிறுத்திங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு செமைய டென்ஷன் ஆகிற நம்ம விஜய். அது தம்பி அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க, அத்தை நான் தான் பேசிக்கிறேன்ல அத்தை, ப்ளீஸ் அத்தை எனக்காக நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு என்னங்க இப்போ பிரச்சனை, எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் ஒரு வேளை கோர்ட்டுக்கு போனால் இது கூட உங்களுக்கு கிடைக்காது. ஒரு வேளை கிடைக்கணுன்னா கூட இந்த பங்கு தான் கிடைக்கும். அதுவும் இப்போல்லாம் கிடைக்காது, ரொம்ப நாள் ஆகும். பரவாயில்லையா? கோர்ட்டில் சந்திக்கிறீங்களா? முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, இடத்த காலி பண்ணுங்கள் எல்லாரும். கோர்ட்டில் சந்திக்கலாம், எதுவாக இருந்தாலும் எந்த கேஸாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் அப்படி என்ன பண்ண முடியும்? எங்கள் வீட்டுக்கு எங்கள் அத்தை இருக்க இடத்துக்கு வர முடியும், எங்கள் வீட்டுக்கு வர முடியும், அவ்வளோதானே. அதை எப்படி நாங்கள் வர விடாமல் பண்ணோன்னு எனக்கு தெரியும். ஒரு ஸ்டேஷனில் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட்டு உங்கள் மேலே கொடுத்தா போதும், கண்டிப்பாக உங்களை எப்படி வான் பண்ணுவோம் அப்படி வான் பண்ணுவாங்க. எனக்கு அது பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. போனால் போதும் விட்டால் ஓவராக போயிட்டே இருக்கீங்க அப்படின்றாங்க. உன்னை முத்துமலர், அதுக்காக அவன் சொல்லலை தம்பி, கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. இப்போ வேலை கூட இல்லாமல் இருக்கான். இந்த டைமில் நீங்கள் கொடுக்குற காசு எங்களுக்கு கடன் அடைக்கவே பத்தாது. அப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கோ தங்குறதுக்கோ எதுக்குமே இடம் இல்லை தம்பி. அதனால தான் அவன் அப்படி பண்ணுறான். தப்பாக எடுத்துக்காதுங்க தம்பி, தயவு செய்து புரிஞ்சுக்குங்க அப்படின்றாங்க. என்னங்க புரிஞ்சுக்கிறது? அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாமா? இந்த மாதிரிலாம் பேசினா இதுதான் நடக்கும். என்கிட்ட தேவையில்லாமல் பேச வேணாம் சொல்லுங்கள். அப்படி இங்கே பாருங்கள் கிருஷ்ணா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ வேலை தானே பிரச்சனை. உங்களுக்கு வேலை இருந்தால் ஓகேவா அப்படின்னோடனே, தம்பி வேலை கிடைக்குமா என் பையனுக்குன்னொன்னே, சிவில் இன்ஜினியரிங் தானே படிச்சிருக்காரு, என் கம்பெனியில் அவருக்கு ஒரு வேலை போட்டு தரேன், போதுமா? ஆனால் ஒன்று, எக்காரணை கொண்டும் இது வேறு பிஸ்னஸ் வேறு வேலை செய்கிற இடமோ இல்லை இதுவோ எல்லாமே வேறு. அதை முடிவு பண்ணிக்கோங்க, பார்த்துங்க. அதுக்கப்புறம் கொடுக்குற பங்கை வாங்கிக்கின்னு நான் வேலையும் போட்டு கொடுக்குறேன், அதையும் வாங்கிக்கிட்டு கிளம்ப சொல்லுங்கள். சும்மா இங்கே தொல்லை கொடுத்துருக்கக்கூடாதுன்னு. தம்பி இது போதும் தம்பி, நான் எப்படியாவது என் பையனை சம்மதிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருடா அந்த தம்பி வேலை கொடுக்குறேன்னு, ஏன்னா ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்காராண்டா, வேலை கிடைக்குது, இந்த ஊரில் நம்மளுக்கு கஷ்டம்டா, ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போக முடியாது. அதனால் இருக்கிற கடலாம் கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சுட்டு நீ வேலைக்கு போடா, உனக்கு கெஞ்சி கேட்குறேன்டா, ப்ளீஸ்டா, சொன்னால் புரிஞ்சுக்கடா. ஆமாண்ணே சொன்னால் புரிஞ்சுக்கணே. அவர் பரவாயில்ல வேலையெல்லாம் கொடுக்குறேனால, அவன் கம்பெனிலலாம் நான் போய் வேலை செய்யணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்றார் கிருஷ்ணா. அப்போ எங்கே போய் நான் வேலை செய்ய போகிறேன்? எங்கே வேலை செஞ்சாலும் உனக்கு வேலையில் சேர்த்துக்க மாட்டாங்க. நீ நம்ம அங்கேருந்து வேலை வந்திருக்கோம், அதனால் இது நடக்கவே நடக்காதுண்ணே, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதுண்ணே. அப்படி நீ பிரச்சனை பண்ணுறதா இருந்தால் இப்போவே நான் கிளம்பி போகிறேன், என்னை விடுமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நில்லுடி ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு, டே ஏன்டா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, தங்கச்சி இருக்காடா வீட்டில், புரிஞ்சுக்கடா தயவுசெய்து, நான் சொல்கிறத கேள்றா, ஒத்துக்கடா அப்படின்னோடனே, சரி உங்களுக்காக நான் ஒத்துக்கிறேன் போதுமா? ஆனால் ஒன்று, கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும் வைக்கிறேன், சும்மாவே இருக்க மாட்டேன். டே சும்மா இருடா, இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் கிட்டே எங்களுக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துமலை சொல்கிறாங்க.